ஐயா, இப்போ டை அடிக்கிறது எதுக்கு அப்படின்னு சொன்னா அந்த வெள்ளை முடிய கருமையாக்கணும் தான். ஆனா நீங்க சொல்ற இந்த மருந்து எடுத்தீங்கன்னா முடி முளைக்கிறதே அந்த வெள்ளையா இருக்கிற முடி வேர்ல இருந்து கருப்பாகும். வேர்ல இருந்தே கருப்பா முளையும் அப்படின்னு சொன்னீங்களே, அது எப்படி வேர்ல இருந்து எப்படி கருமையா வரும்? சித்தர்கள் சொன்னா காய்கல்ப மருந்து எது சாப்பிட்டாலும் வேர்ல இருந்து கருப்பாகும். வேர்ல இருந்தே கருப்பாகும். ஆமா, அப்ப டையே தேவையில்ல. டையே தேவையில்ல. வேர்ல இருந்து கருப்பா முடி முளையுமா? அது என்னன்றத தெரிஞ்சுக்கோங்க. கண்டிப்பா வாங்கி கண்டிப்பா சாப்பிட்டு பயன்படுத்தி பாருங்க. சொல்லுங்க ஐயா. சாதாரணமா வந்து கரிசலாங்கண்ணில இருந்து கீழாங்கண்ணி எல்லா செடியுமே மூலிகை கருப்பேத்துறன்னு ஒரு முறை இருக்கு. சேராங்கோட்டைய நாளா வெட்டி மண்ணில் மக்க வச்சு அந்த மண்ணில் எந்த ஒரு மூலிகை பயிர் பண்ணாலும் கருப்பாகும், அப்புறம் அரை கருப்பாகும், அப்புறம் முக்கா கருப்பாகும், அப்புறம் முழு கருப்பாகும். இந்த மூலிகை, இந்த கருப்பான மூலிகை தான் சித்தர்கள்லாம் சாப்பிட்ருக்காங்க. ஒவ்வொரு சித்தரும் ஒரு மூலிகை சாப்பிட்ருக்காரு. அப்படி சாப்பிட்டு தான் முடியை வந்து கருமையாக்கி உடம்பை, அதாவது தோல் சுருக்கம் இல்லாமல் நரைச்ச முடி இல்லாமல் இருந்திருக்காங்க. இதே முறை வந்து சாதாரண சம்ப சரக்குன்னு சொல்லுவாங்களே, கடைச்சரக்கு, நாட்டு மருந்து கடையில் இருக்க ஒரு மூலிகை பொருள் இதே வேலை செய்யும். அது என்ன மூலிகை? இப்போ வந்து நம்ம பார்க்குறது பிஞ்சு கடுக்கா. இதுதான் அந்த பிஞ்சு கடுக்கா. இது பிஞ்சு கடுக்காய்ங்களா? ஆமா ஆமா, சொல்லுங்க ஐயா. சாதா கடுக்கான்றது இது சாதா கடுக்கா. இதுக்குள்ள இருக்க கொட்டை வந்து இது விஷம். கடுக்காய்க்கு அகநஞ்சு. இதுல உள்ள இருக்க நஞ்சுன்னு அந்த கொட்டையை எடுத்துடுறான். இந்த தோலை மட்டும் தான் பவுடர் பண்ணுவோம். ஆனா இந்த பிஞ்சு கடுக்காயில விதை முதிரா பருவத்துல இருக்கிற பிஞ்சு மாவடு எப்படி மரத்துல இருந்து விழுகுது, அது மாதிரி இதுவும் பிஞ்சு வைக்கும் போதே கீழே காத்துல அசைஞ்சு விழுந்துரும். இது பார்க்கும்போதே கருப்பா இருக்கும் பாருங்க. இந்த பிஞ்சு கடுக்காய் சுத்தி என்ன அப்படின்னா நெய்ல பொன் வரவுல வறுக்கணும். இப்படி ஆமா, இப்படி இருக்கிற அந்த கடுக்கா பிஞ்சு நெய்ல வறுக்கும் போது அப்பளம் மாதிரி உப்பி இவ்வளவு பெருசா மாறிடும். இவ்வளவு பெருசா மாறும். ஆமா, எடை வந்து ஒரே அளவு தான். ஆனா அதோட பருமன் வந்து பெருசாயிரும். அதை பூரிச்சு வந்துருது. இந்த பிஞ்சு கடுக்காய நல்லா பொடி பண்ணிட்டோம்னா, பொடி பண்ணி சலிச்சோம்னா இதுதான் இருக்கும். இதான் பிஞ்சு கடுக்கா சூரணம். சாதாரண கடுக்கா பொடி வந்து மஞ்சள் கலர்ல இருக்கு. இது பாருங்க மூக்கு பொடி கலர்ல இருக்கு பாருங்க. ஆமா, இதை 3 விரல் எடுக்கிற அளவுக்கு இந்த கடுக்கா பொடியை நெய்ல குழைச்சு சாப்பிடணும். காலையில வெறும் வயிற்றுல, சாயங்காலம் 4 மணில இருந்து 6 மணிக்குள்ள நெய்ல குழைச்சு சாப்பிடணும். அதாவது நெய்ல வறுக்கிறோம், மறுபடியும் நெய்லயே சாப்பிட்றோம். இப்படி ஒருத்தர் தொடர்ந்து 48 நாள் தொடர்ந்து சாப்பிட்டு வந்தாருன்னு வச்சுக்கோங்களேன், நிறைச்ச முடி இயற்கையா வேர்ல இருந்து கருப்பா மாறும். என்ன இருக்குல்லே, நிறைச்ச முடி இயற்கையா வேர்ல இருந்தே கருப்பா முளைக்கணும், மாறணும் அப்படின்னு சொன்னா இந்த பிஞ்சு கடுக்காய் பொடியை பயன்படுத்தலாம். இவர் சொன்ன மாதிரி பயன்படுத்தி நோய் நொடியெல்லாம் ஆரோக்கியமா வளங்க. மீண்டும் இன்னொரு மாதிரி சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். வணக்கம் ஐயா. நன்றி.